நேயர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஒருவருக்கு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் 12 பாவங்களில் 12 கட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்துல குரு மற்றும் கேது பகவானுடைய சேர்க்கை, அதாவது குரு பகவான் மற்றும் கேது பகவானுடைய சேர்க்கை இருக்கும் என்றால், அதே போன்று குரு பகவான் 5 மற்றும் 9ஆம் பார்வையாக கேது பகவானை பார்க்கின்றார் என்று சொன்னால் உங்களுக்கும் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் உண்டு. கோடீஸ்வர யோகம் என்றால், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்திலேயோ நீங்கள் இருக்கக்கூடிய ஊரிலேயோ குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு பெயர், புகழ், பணம், அதாவது சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகம். ஸோ இந்த முதல் தரமான யோகம். குரு மற்றும் கேது இணைவு உங்களுடைய ஜாதகத்தில் லான்னு ஒரு லக்கணம், அந்த லான்னு போட்டிருக்க இடம் லக்கணம், அதிலிருந்து ஏதாவது ஒரு பாவத்தில் 12 பாவங்களில் குரு மற்றும் கேதுனுடைய இணைவு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் கோடீஸ்வரர்களே. ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த திசை, அதாவது குரு பகவானுடைய திசை இல்லைனா கேது பகவானுடைய திசை வர வேண்டும். அதே போன்று இந்த குரு பகவான் மற்றும் கேது பகவான் உங்களுடைய இந்த லா போட்டிருக்கிற லக்கணத்திற்கு 3, 6, 11 இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க், அதாவது முதல் தரமான யோகத்தை பெறுவீர்கள். அதே போன்று குரு பகவான் மற்றும் கேது பகவானுடைய சேர்க்கை 1, 4, 7, 10 இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது செகண்ட் ரேங்க், 2வது தரமான ஒரு விஷயம். அதே போன்று 5 மற்றும் 9ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா 3ஆம் இடமும், 2, 8, 12 இடங்களில் இருந்துச்சுன்னா அது 4ஆம் ரேங்க்கை கொடுக்கலாம். ஸோ குரு பகவான் உங்களுடைய விஷயங்களுக்கு ஒருவருக்கு கோடீஸ்வரராக இருக்க வேண்டிய யோகம் இருக்க வேண்டும் என்றால், குரு பகவானும் கேது பகவானும் பார்த்திங்கன்னா, குரு பகவான் தனக்காரகன், அதாவது தனம் மற்றும் வருமானம், செல்வம், பொன், பொருள் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். கேது பகவான் ஞானக்காரன். ஸோ அவற்றை ஈற்றக்கூடிய உங்களுக்கு ஒரு ஐடியாஸ், அது எப்படி சேர்க்க வேண்டும் என்ற ஐடியா நேச்சராகவே உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுத்து விடும். இந்த சேர்க்கை மற்றும் பார்வை இருந்தாலே போதும். ஸோ இதனால் இந்த திசை, அதாவது குரு பகவானுடைய திசை இல்லைனா கேது பகவானுடைய திசை நடக்க வேண்டும். அதுவும் அவர்கள் நின்ற நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டும். நட்சத்திரத்தை அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் அவருடைய ஆதிபத்தியம் பார்க்க வேண்டும். எனினும் இந்த சேர்க்கை இருந்தாலே ஓரளவிற்கு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர் அல்லது கிராமம் அல்லது சிட்டி, ஏதோ ஒரு அந்த ஏரியாவில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு ஒரு பொருள்களை சேர்த்து ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். ஸோ இந்த மாதிரி இணைவு இருந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அது ரீசன் என்னென்னா, அது அதனுடைய நட்சத்திர அதிபதி அதை நின்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து பார்க்கும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக அமையும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த இணைவிருப்பவர்கள் பெயர், புகழ், பணம் எல்லாமே நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமுடையவர்களாக நிச்சயமாக விளங்குவார்கள். ஸோ வேறு வீடியோவில் வேறு சில கருத்துக்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.